ஆனா சீக்கிரம் போங்க, சன்னகருக்கு போகணும். என்னாச்சுன்னா ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க? நான் சன்னகருக்கு போகணும்னு சொன்னேன். மேடம், முதல்ல நீங்க இங்க தான் விடணும்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து திரும்பி போறதுக்கு எனக்கு சவாரி கிடைக்காது. அது என்னுடைய தப்பா? என்னால இங்க இறங்க முடியாது. வண்டி எடுங்க. மேடம், இனிமே என்னோட ஆட்டோ இங்கிருந்து நகரவே நகராது. ஏன்னா ஒரு முறை என்னோட வண்டி நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆகாது. இப்படி பொய் சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? கடவுள் உன் ஆட்டோவை நிஜமாவே ரிப்பேர் பண்ணிடுவாரு. இந்த இது படி, எனக்கு உன் வண்டியே தேவையில்லை. நான் வேற ஆட்டோவை பாத்துக்கிறேன். ஹலோ, நில்லுங்க, போகாதீங்க. என்னங்க, ஏன் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஹலோ அம்மா, நான் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில இறங்கிட்டேன். அது ஒரு காட்டு பகுதி. அட கடவுளே, மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சா? ஹலோ ரியா, ரியா நீ நீ அங்க எப்படிமா போன? ஆட்டோக்காரனை பாதியில இறக்கி விட்டுட்டான். இதுக்கப்புறம் போகவே மாட்டேன்னு மறுத்துட்டாமா. இங்க பாரு ரியா, நீ நீ உன்னோட மருந்து எடுத்துட்டு போயிருக்கேல்ல, அது போட்டுக்கோ. உன்னோட உன்னோட பயம் குறைஞ்சு போயிடுமா? சரி. அம்மா, என்கிட்ட இந்த மருந்து இல்ல. என்ன? என்னங்க, என்னங்க, என்னாச்சு? ரியா, ரியா நீ அங்கேயே இருமா. ரியா அவளோட மருந்து எடுத்துட்டு போக மறந்துட்டா. போற வழியில காட்டுல மாட்டிக்கிட்டா. எனக்கு என்னவோ அவளுக்கு பழைய பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு அங்க போங்க. சரி சரி சீக்கிரம் போங்க. ஐம் சாரிம்மா. என் கூட வரேன்னு மித்தாலி அப்பவே சொன்னா. நான் தான் அவகிட்ட நானே போய்க்கிறேன்னு. ரியா நீ இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் பார்க்காத, சரியா? அப்புறம் நீ எதுக்கும் பயப்படாதம்மா. நீ அதிகமா பயந்தனா உனக்கு உனக்கு மயக்கம் வந்தாலும் வந்துரும். ஹலோ அம்மா, ஹலோ. பயப்படாத. நான் உன் கூட தான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது. நீங்க? என் பேர் தாமஸ். எங்க ஃபேமிலி ராஜ குடும்பம்ன்றதுனால குதிரை சவாரி செய்வேன். நீ ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபோபியா இருக்கு. இருட்ட பார்த்தாலே பயந்துருவேன். அக்கம் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நீ தோணும். கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன். வா. இந்த ராத்திரியில நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஆட்டோக்காரன் என்ன இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். இன்னொரு ஆட்டோ வந்துச்சு, அது கூட நிக்கல. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். இப்போ உனக்கு பயம் இல்லைல்ல? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப கொஞ்சம் கூட பயமா இல்ல. அப்பா, அப்பா,
மை காட், நீ இங்க எதுக்கு வந்த? அப்பா, அந்த ஆட்டோக்காரன் இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். இவர் மட்டும் இல்லைன்னா யாரு? இந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு சின்ன நகரத்துல 2005ஆம் வருஷம் நடந்தது. ரியாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு வித்தியாசமான பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த வயசுல இருந்தே அவளை யாரோ பாக்குற மாதிரியே இருந்திருக்கு. இந்த எண்ணம் ஒரு நோய் மாதிரி அவளோட வாழ்க்கைய ஆக்கிரமிச்சிடுச்சு. இது எல்லாமே அவளோட பிரம்மையா இல்ல ஏதாவது உண்மை இருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஆனா தாமஸ சந்திச்சதுக்கு அப்புறம் ரியாவோட பயம் காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ரியாவுக்கும் தாமஸுக்கும் நடுவுல இருக்கிற நெருக்கம் அதிகமாச்சு. தாமஸ பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காமையே ரியா அவனை உயிருக்குயிரா காதலிக்க ஆரம்பிச்சா. இந்த காதல் அவளோட வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆசீர்வாதமா இல்ல சாபமான்னு அவளுக்கு தெரியல. அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் இப்போ சிங்கிள் இல்ல. நீங்க 2 பேரும் தான் மீட் பண்ணுவீங்களா இல்ல என்னையே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவியா? அவரோட பேரே வித்தியாசமா இல்ல? தாமஸ். தாமஸ் மீனிங் தெரியுமா? இருட்டு. போதும் போதும் மித்தாலி, நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருட்டை பார்த்து பயந்திருக்கேன். ஆனா இப்ப பாரு, அந்த இருட்டை எனக்கு சொந்தமாயிடுச்சு. நான் தாமஸ சொன்னேன். இதை விட ஒரு நல்ல பேர் இருக்கவே முடியாது. பாராட்டினதெல்லாம் போதும், மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண. என் பர்த்டேக்கு வருவல, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு குருஜி வந்திருக்காரு. அவரை அவாய்ட் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னது? ஏன் கஷ்டம்னு சொல்ற? என்ன விஷயம் ரியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா மித்தாலி கிட்ட தான். அவ பர்த்டேக்கு வர மாட்டேன், குருஜி வந்திருக்காருன்னு சொல்றா. குடுமா, போன் என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். ஹலோ. ஹாய் ஆன்ட்டி. ஹாய்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் போனை கொடு. மம்மி. என்னம்மா? ஆண்டி. ஷோப்னா ஆண்டி. வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. நாளை கழிச்சு ரியாவோட 18வது பிறந்த நாள். அதனால நீங்க எல்லாரும் இங்க வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, நாங்க எல்லாம் கண்டிப்பா வரோம். உங்க வீட்டுக்கு குருஜி வந்திருக்கிறதா மித்தாலி சொன்னா. நீங்க வரும்போது குருஜி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா பிறந்த நாள் அதுவுமா குருஜி கிட்ட இருந்து ரியாக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் குருஜியும் கூட்டிட்டு வரேன். ஓகே. சில நாட்கள்லயே ரியா தாமஸ்க்கு ரொம்பவே நெருக்கமாயிட்டா. இத நினைச்சு அவங்க வீட்டாளுங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரியாவோட பயப்படுற நோய் சரியாயிடுச்சுன்னு நினைச்சாங்க. அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு பாக்கணும்னு எனக்கும் ஆவலா இருந்துச்சு. ஏன்னா ரியாவோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்காரே. ஆனா அந்த மாற்றம் ஒரு பயங்கரமான மாற்றமா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருமா, நல்லா இரு. வணக்கம் குருஜி. வாங்க. உள்ள வாங்க குருஜி. குருஜி, இது என் பொண்ணு ரியாவோட ஜாதகம். சரி சரி சரி. நான் ஒன்றும் ஜோசியம் பார்க்குறவன் இல்லையே. இருந்தாலும் எனக்கு ஜோசியத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். அதை அடிப்படையாக வச்சு 1 2 சொல்கிறேன்.
இதோ வந்துடுறேன். இது ஒரு சாதாரண ஜாதகம் இல்ல. சாதாரண ஜாதகம் இல்லைன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க குருஜி? இல்ல, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு சாதாரண ஜாதகம் இல்ல. சாதாரண ஜாதகம் இல்லைன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க குருஜி? இல்ல, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன தாமஸ், இவ்ளோ லேட்டாவா வருது? சரிம்மா, ஐம் சாரி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்தாங்க குருஜி. குருஜி, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? சரி, சீக்கிரமா உள்ள வா. அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வா போலாம். இந்த வீட்ல ஏதோ ஒரு கெட்ட சகுனம் தெரியுது. கெட்ட சகுனம் தெரியுதுன்னா என்ன சொல்றீங்க? அது வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி இந்த வீட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வீட்டுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி தெரியுது. நான் உடனே இங்கிருந்து கிளம்பணும். குருஜி, 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 குருஜி. என்ன திடீர்னு கிளம்பி போறீங்க? இங்க பாருங்க குருஜி. இத பாருங்க, நான் சீக்கிரமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஆகணும். யாகம் செஞ்சே ஆகணும். நான் வந்து உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். குருஜி, என்ன ஆச்சு குருஜிக்கு? ஏன் திடீர்னு கிளம்பினாரு? சரி வாமா. ஒன்னும் பயப்படாத. குருஜிக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், அதான் போயிட்டாரு. உட்காருங்க. சரி தாமஸ், நீங்க என்ன பண்றீங்க? அது பெருசா ஒண்ணு இல்ல. ஆக்சுவலி என் தாத்தா திலானா ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். அவர் அந்த ஊர் ராஜா. இப்ப அவருக்குன்னு பரம்பரை சொத்து இருக்கு. அதுதான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நீங்க ஒரு இளவரசனா? என்ன இளவரசன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஈடுபாடு இல்ல. இது உண்மையிலேயே ரொம்ப பெருந்தன்மையான விஷயம்பா. கேக்க வெட்டலாமா? ஆக்சுவலி நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போனோம். புரியுதுப்பா. வா, கேக் வெட்டலாம். ओम ह्रीं श्रीं शूं चामुण्डाय नमः। ओम ह्रीं श्रीं शूं चामुण्डाय नमः। ओम ह्रीं श्रीं शूं चामुण्डाय नमः। ओम ह्रीं श्रीं शूं चामुण्डाय नमः।
பிழைக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நான் இதெல்லாம் எழுதி வைக்கிறேன். அப்போ அங்க அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குருஜி ரியா வீட்ல இருந்து உடனடியா கிளம்பிட்டாரு. அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி பயந்து நான் பார்த்ததே இல்ல. ஆனா தாமஸ பார்த்த உடனே அவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. அதனால ராத்திரி அவருக்கு நாங்க ஃபோன் கூட பண்ணல. அது மட்டும் இல்லாம அவரு மறுநாள் எங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்னு சொன்னாரு. அதனால ராத்திரி முழுக்க அவர் காலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த நாள் ஃபோன் வந்தது. ஆனா அது போலீஸ் கிட்ட இருந்து. எங்களோட நம்பர் குருஜியோட டைரியில இருந்ததா போலீஸ் எங்க கிட்ட சொன்னாங்க. நாங்க எல்லாரும் பயந்து போய் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோம். எத்தனை மணிக்கு நடந்துச்சு? ராத்திரி 10 மணிக்கு சார். இவரோட சொந்தக்காரங்க? இன்ஸ்பெக்டர் சார், அது நாங்க தான். இவர் எங்களுக்கு தெரிஞ்ச குருஜி. இவர் தானு பார்த்து கொஞ்சம் அடையாளம் சொல்லுங்க. பாடியை கொண்டு வாங்க. ராஜேஷ், இவரோட முகத்தை பாத்தீங்களா? இவர் தானா? ஆமா சார், இவரே தான் சார். இவர் தான் எங்களோட குருஜி. இவர் எங்க இருந்து வந்தாரு? ரிஷிகேஷ்ல இருந்து. ஆனா இன்ஸ்பெக்டர் சார், இதெல்லாம் எப்படி? எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம். கான்ஸ்டபிள், எஸ் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போ. ஓகே சார். சார், குருஜியோட பேக் இருக்கு. குருஜியோட பொருட்களா? அதை கொடுங்க, ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறோம். என்னால இப்பவும் நம்பவே முடியலம்மா. திடீர்னு என்னென்னவோ நடந்துருச்சு. குருஜியோட ஈம சடங்கு கூட முடிஞ்சிடுச்சு. அவர் நம்ம கூட இல்லைன்றது இப்ப கூட நம்ப முடியல. அவர் இறந்த பிறகு அவரோட முகம் எவ்வளவு பயங்கரமா இருந்தது. பாவம், அவர் எவ்வளவு நல்ல மனுஷன். இருந்தும் கடவுள் ஏன் தான் அவர் அப்படி பண்ணாரோ? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. தாமஸ பார்த்த உடனே பயந்தே போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. அம்மா, என்னங்க? கொஞ்சங்க வாமா. இதோ வரங்க.
என்னாச்சுமா? அம்மா அது வந்து அது என்னம்மா? ஒண்ணும் இல்ல. ரியா, தாமஸ் உனக்காக வெளியில காத்துட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு, சரியா? ரியாவோட பிறந்தநாள் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி சொல்றதுனே தெரியல. அவளுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அவளை பார்க்கும்போது அவளோட உடம்புல இருந்த ரத்தத்தை எல்லாரும் உறிஞ்சி எடுத்த மாதிரி இருந்தது. அப்போ அவ என்கிட்ட ஒரு சம்பவத்தை பத்தி சொன்னா. ஒரு நாள் அவ தாமஸோட டின்னருக்கு போயிருந்திருக்கா. டின்னருக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவ பார்க்கிங் கிட்ட போயிருக்கா. டின்னர் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நல்ல இடம் இல்ல? ம். என்ன பண்றீங்க? ஏய், எங்க பாருடா? என்னப்பா? இவள நாம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாமா? நீ என்னப்பா சொல்ற? இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. போயிடுறேன்ப்பா. ஆனா இந்த பொண்ணு எங்க கூட வரணும். இங்க பாருப்பா, ஹீரோ வேலையெல்லாம் காட்டாத. நீ போய் வண்டியில உட்காரு. இந்த சாவி போய் வண்டியில உட்காருன்னு சொல்றல்ல. வாங்கடா. தாமஸ், என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டியிலேயே உட்காருன்னு சொன்னேனா இல்லையா? தாமஸ் வாங்க போயில, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, வா போலாம். ரியா வெளியில போயிருக்கா, அதுவும் இந்த ராத்திரியில. ஆனா எனக்கு அவளை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லங்க. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரியாஸுக்கும் தாமஸுக்கும் நிச்சயம் பண்ணிட்டா என்ன? என்ன? இதுல என்ன தப்பு இருக்கு? ஐ மீன், நல்ல பையன், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன், அவன்கிட்ட பணமும் இருக்கு. அதை விட பெரிய விஷயம், அவன் ரியாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான் பாரு. நீங்க சொல்றது உண்மையிலேயே ரொம்ப சரிங்க. ஆனா தாமஸோட குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயும் நம்ம பேசிடுறது நல்லது. ஹாய்மா. ரியா. அட, ஹாய்மா. தாமஸ் எங்கம்மா? அவர் என்ன டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? அட, அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சேனே. ரியாவோட பர்த்டேவும் குருஜி இறந்தும் கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. நானும் இந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தது. ரியா தாமஸை சந்திச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. இதெல்லாம் பார்த்துட்டு அவகிட்ட நடந்ததை சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வரல. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னோட சந்தேகம் உண்மையாக ஆரம்பிச்சது. இனிமே நான் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் இதெல்லாம் எழுதுறேன். ரியாவுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஏமா மிட்டாலி, விளக்கேத்திட்டியா? என்னாச்சுமா? ஏன் இவ்ளோ பயந்து போயிருக்க?
இங்க பாருங்கம்மா, குருஜி ஏதோ லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் சாகறதுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அவரோட புக்ல இருந்து இப்பதான் எனக்கு கிடைச்சது. படிச்சு காட்டுமா? அந்த தாமஸ் ஒரு மனுஷனே இல்லை, அவன் ஒரு ரத்த காட்டேரி. தாமஸா? அவன் ஒரு ரத்த காட்டேரியா? குருஜி எப்படி இருந்தாருன்னு இப்பதான் எனக்கு தெரிய வருது. இங்க பாரு மித்தாலி, நம்ம உடனே இப்ப ரியா வீட்டுக்கு போலாம். இப்பவே வா போலாம். வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆண்டி, ரியா எங்க? அவளோட உயிருக்கு ஆபத்து. என்ன? ஆமா ஆமா. ரியா ரியா? ரியா ரியா யாருனால அவளுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? தாமஸ்னால. அவன் ஒரு மனுஷனே கிடையாது. இங்க பாருங்க, குருஜி லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் எழுதி வச்சிருக்காரு. ரியாவோட 18வது பிறந்த நாள் முடிஞ்சு 5 நாள் கழிச்சு தாமஸ் அவளோட ரத்தத்தை உறிஞ்சிடுவான். அதுக்கப்புறம் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அவளோட ஆத்மாவை கூட்டிட்டு போயிடுவான். ஏன்னா தாமஸ் ஒரு மனுஷனே இல்லை, ரத்த காட்டேரி. ரத்த காட்டேரியா? இந்த ரத்த காட்டேரினா என்ன? ரத்த காட்டேரினா பேய் பிசாசை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அத பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். அது மனுஷங்களோட ரத்தத்தை உறிஞ்சிடும். அதனாலதான் அதை எல்லாரும் ரத்த காட்டேரின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இன்னும் இதுல நிறைய எழுதியிருக்காரு. அந்த ரத்த காட்டேரி அதோட சக்தியை அதிகரிக்க ரியாவை தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன்னா அவளோட ஜாதகத்துல விசேஷ நட்சத்திரமும் கிரகங்களும் இருக்கான். அத நான் பாத்திருக்கேன்னு எழுதியிருக்காரு. இது ஒன்றும் சாதாரண ஜாதகமே இல்லை. ஆமா, குருஜி என்கிட்ட சொன்னாரு. ரியாவோட ஜாதகம் சாதாரண ஜாதகமே இல்லைன்னு சொன்னாரு. அந்த அமாவாசை ராத்திரி இன்னைக்குதான் ரியா. என்ன உளறீங்க? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நீங்களா என்ன சொல்ல வர்றீங்க? அந்த தாமஸ் ஒரு ரத்த காட்டேரியா? அவன் ரியாவுடைய ரத்தத்தை உரியறானா? ஆமா. ஒருவேளை இதெல்லாம் உண்மைன்னா உன் உடம்புல ஏதாவது அடையாளம் இருக்கணும்ல? ரியா, உன் உடம்புல ஏதாவது அடையாளம் இருக்கா? சொல்லு. இல்லப்பா. பாத்தீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அடையாளங்கள்லாம் தெரியாது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வரேன். ரியா, நீ சின்ன வயசுல இருந்து எதுக்காக பயப்படுவ? யாரோ உன்னை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவல. யாருது? யாரு? அது தாமஸ் தான். ஆனா அது எப்படி முடியும்? தாமஸ் மனுஷன் இல்ல, அவன் ஒரு காட்டேரி. குருஜியே எழுதி வச்சிருக்காரு. அவர் எப்பவுமே போய் பேச மாட்டாரு. அப்புறம் ஏன் இப்படி எழுதிருப்பாரு? ஆமா, குருஜி அவரோட லெட்டர்ல இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு. என்னங்க இதெல்லாம்? உங்க எல்லாருக்கும் உண்மைய காட்ட விரும்புறேன். குருஜி சொன்னதை வச்சு பார்த்தா ரத்த காட்டேரி கழுத்துல கையில எல்லாம் கடிக்கும். கடிச்சு ரத்தத்தை உரியும். எங்க உன் கையை காட்டுமா? நான் என் கனவுல பார்த்தேன். அவன் இந்த இடத்துல. அது கனவு இல்ல, உண்மை ரியா. இப்ப என்ன பண்றது? அது சரி பண்றதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. இதுல என்னன்னு எழுதியிருக்காரு பாருங்க. என்னாச்சு?
நீங்க எல்லாரும் என்ன பார்த்த உடனே ஏன் பயந்து போயிட்டீங்க? நான் உங்க பொண்ணை வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீதானே குருஜிய கொன்னது. ஏன்னா உன்னோட உண்மையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சாகரத்துக்கு முன்னாடி குருஜி எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு. என்னால ஒத்துக்க முடியாத. தாமஸ், இவங்க உன்னை பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீ உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் இவங்களுக்கு எடுத்து சொல்லு. என்னங்க? அப்பா! அப்பா! இங்க போயில, இங்க நான் சொல்றது கேளு. வாங்க, சீக்கிரம் கதவு சாத்துங்க. பயப்படாதம்மா. பயப்படாத. நான் சொல்றது கேளு. ஹலோ மித்தாலி, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்கலாம் ரியா வீட்ல இருக்கோம். எங்க எல்லாரும் உயிரும் ஆபத்துல இருக்கு. இங்க பாருமா, நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் உடனே அங்க வரேன். வேண்டாம் அப்பா. என்னாச்சுமா? போன் கட் ஆயிடுச்சு. வெளியில வா. இப்ப நீ வெளியே வர போறியா இல்லையா? நீ உன் தாமஸ் கிட்ட வந்துரு. வா, வெளியில சீக்கிரமா வா. உன் தாமஸ் கிட்ட வந்து சேர்ந்துரு. சின்ன வயசுல இருந்து நீ என்ன நல்லா உணர்ந்திருக்க. ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். அது நான் தான். ரியா, யாரு? ரியா, அது நான் தான். சின்ன வயசுல இருந்து நீ என்ன நல்லா உணர்ந்திருக்க. உனக்கு எப்ப 18 வயசு ஆகும்னு காத்துக்கிட்டே இருந்த. உன்னோட 18வது பிறந்த நாள் முடிஞ்சு சரியா 5 நாள் கழிச்சு நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போனோம்னு நினைச்சேன். என்னோட சக்தியா கோடியில ஒருத்தி தான் உன்ன மாதிரி பிறப்பாரியா. உன்னோட ஆத்மாவை கைப்பற்றினா நான் இன்னும் சக்தி வாய்ந்தவனா ஆயிடுவேன். நான் உனக்காக 18 வருஷமா காத்துட்டு இருந்தறியா. உனக்கு மட்டும் இல்ல, இந்த பெரிய அமாவாசை ராத்திரிக்காகவும் தான். இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? நடு ராத்திரி ஆக போகுது. கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. அவர் வந்துட்டாரு. அப்பா, அவர் உள்ள வரக்கூடாது. அப்பா, உள்ள வராதீங்க. என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு உள்ள வராதீங்க. அந்த பேய் உங்களை கொன்னுடும். ராஜேஷ் வந்துட்டாரு. அவர் உள்ள வந்தா அந்த பேய் அவரை கொன்னுடுமே. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். சொன்னா கேளுங்க. அவர் என்னோட புருஷன். நான் அவரை காப்பாத்தி ஆகணும். என்ன பிடிங்க. இல்லங்க, போகாதீங்க, போகாதீங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் பயப்படுற? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. நான் தான் ராஜேஷ். ராஜேஷ், ராஜேஷ், ராஜேஷ். மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? மத்தவங்க அங்க இருக்காங்க. வா, நான் வரேன். வா மித்தாலி, இங்க பாரு. நான் தான் வந்திருக்கேன். கதவு தர. என்னாச்சு உனக்கு? ஏன் பயப்படுற? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. நான் தான் ராஜேஷ். ராஜேஷ், ராஜேஷ், ராஜேஷ். மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? மத்தவங்க அங்க இருக்காங்க. வா, நான் வரேன். வா.
மித்தாலி இங்க பாரு, நான் தான் வந்திருக்கேன். கதவு தர. அப்பா, வாமா, பயப்படாத. என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது? வீடெல்லாம் ஏன் இருட்டா இருக்கு? அந்த தாமஸ் எதுக்காக அவ்வளவு கோவமா போறான்? அவன் போயிட்டானா? அவன் உண்மையிலேயே போயிட்டானா? நான் அவனை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணேன், ஆனா அவன் கோவமா போயிட்டே இருக்கான். இங்க பாருங்க, குருஜி எழுதின லெட்டர். இதுல அவர் என்ன எழுதிருக்காருன்னு பாருங்க. அந்த அந்த தாமஸ் ஒரு ரத்த காட்டேரியாம். என்னது? அது ரியாவோட உயிரை எடுக்க வந்திருக்கு. ரியா எங்க? ரியா? நம்ம ரியாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலாம் உடனே. வாரியா, இங்கிருந்து போலாம். தாமஸ், அம்மா, ரியா, அம்மா, ரியா, போகாதீங்க, ரியா. ஐயோ, விடு. ஐயோ, விடு. அம்மா, இன்னொரு லெட்டர் எங்க? இன்னொரு லெட்டரா? அது சாமி ரூம்ல இருக்கு. அந்த ரத்த காட்டேரி தாமஸை அழிக்கணும்னா அந்த சக்தி ருத்ராட்சத்தில் மட்டும்தான் இருக்கு. ருத்ராட்சத்தை தொட்டாலே அது பஸ்பமாயிடும். ஆனா நடுராத்திரி முடியறதுக்கு முன்னாடியே அந்த ருத்ராட்ச மாலையை அவன் கழுத்துல போட்டுருந்தான். ருத்ராட்சமா? அது இப்ப போய் எங்க எடுத்துட்டு வருது? என்னாச்சுமா? பயப்படாத ரியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட சக்தியா மாற போற. நான் இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் யாருனாலும் என்னை தடுக்க முடியாது. இது நம்ம அவனோட கழுத்துல போட்டாகணும். பிரியா, வா போலியா? பிரியா, ஐயோ, என் பொண்ணு பிரியா. நானும் ரியாவும் நாங்க 2 பேருமே எங்க அப்பாவை இழந்துட்டோம். ஆனா குருஜியோட அந்த கடிதம் தான் எங்க எல்லாருடைய உயிரையும் காப்பாத்துச்சு. நாங்க எல்லாரும் இப்ப ஒன்னாதான் இருக்கோம். நான், மம்மி, சோபனா ஆண்டி, அப்புறம் ரியா. ஆனா நாங்க எங்க கடந்த காலத்தை பத்தி எதுவுமே பேசுறது இல்ல. பூஜை செய்வோம், அது மட்டும் இல்ல, அப்பாவும் குருஜியோட ஆத்மாவும் என்னைக்குமே எங்க கூட இருக்குன்னு நம்புறோம். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பேய் பிசாசுகள் இருக்கான். இந்த ரத்த காட்டேரியும் ஒரு விதமான கெட்ட ஆத்மா தான். இது ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்றாங்க. காட்டேரிகள்லயே பல விதம் இருக்கான்.
அதுல ஒரு வகை தான் இந்த ரத்த காட்டேரி. அது அப்பாவி ஆளுங்களோட ரத்தத்தை உறிஞ்சு பரிதாபமே இல்லாம அவங்கள கொன்னுடுமா. தன்னோட வேட்டையோட நம்பிக்கையை ஜெயிக்கணுங்கிறதுக்காக மனுஷ ரூபத்துல அவங்க கூட நெருங்கி பழகுமா, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தன்னோட குறிக்கோளை அது நிறைவேற்றிக்குமா. இந்த பிசாசுகளா அலையிற கெட்ட ஆத்மாக்கள் சில நேரங்கள்ல முக்திக்கு பதிலா சக்தியை தேட ஆரம்பிக்குது. அதுவே அதோட குறிக்கோள் ஆயிடுது. தாமஸ் மாதிரி ரியாவோட ரத்தத்தை உறிஞ்சி தாகத்தை தணிச்சுக்கிட்டான், தன்னோட சக்தியை விட அதிக சக்தியை பெறணுங்கிறதுக்காக. ஆனா அதோட குறிக்கோள் நிறைவேறாம போயிடுச்சு. இந்த மாதிரி ரத்த காட்டேரிங்க இன்னும் மனுஷங்களுக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்பவும் ஒரு புது வேட்டையை தேடிக்கிட்டே இருக்குமா.